இன்னைக்கு இந்த மார்கழி மணி மகுடங்கள் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு அப்படின்னு சொல்லி
எத்தனை திருநாள் இருக்கு. நம்ம சாரதா தேவியார் அவதரிச்சது, விவேகானந்தர் அவதரிச்சது, ரமண மகர்ஷி அவதரிச்சது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர், எக்கச்சக்கமான திருவிழா. ஆறுல தரிசனத்திலிருந்து திருப்பாவை நோன்பு, திருவம்பாவை பாடு, திருவிழா பாட்டி எல்லாமே சிறப்பாக அமைகிறது அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதத்துல. இந்த மார்கழி மாதத்துல ஆண்டாள் நாச்சியார் எடுத்துக்கொண்ட நோன்பு பாவை நோன்பு அப்படிங்கிறது நோன்பு எவ்வளவு சிறப்பானது அப்படின்னு பார்க்க முன்னாடி ஆண்டாள் ஆண்டாளை பத்தி நம்ம எவ்வளோ பேசணும். ஆண்டாள் அப்படின்னா அவங்க யாரு, அவங்க வந்து எப்படி வந்தாங்க அப்படின்னு நமக்கு கடவுளை உணர்கிறது அப்படிங்கிறதுக்கு யார் முதல் தேவை அப்படின்னா குருதான் முதல் தேவை. ஏன்னா ஒரு குருவுடைய அருள் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இறைவனின் அருள் நமக்கு 100% கிடைக்கும். அதுக்கு யார்
என்னை ஆண்டாள், பக்தியால் காவலால் அன்பால் என்னை ஆண்டாள் அப்படின்னு சொன்னார். ஆண்டாள் பக்தியால் காவலால் கண்ணனை மட்டுமா ஆண்டாள், நம் தமிழையும் ஆண்டாள் இல்லையா? அப்படிப்பட்ட ஆண்டாளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு யாருக்கு எண்ணம் வருது? பெரியாழ்வார் அவங்க அப்பாவுக்கு எண்ணம் வருது. சரின்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்ட போய் டைரக்டா என்ன கல்யாணம் அப்படின்னா சொல்லுவாங்க, நீ வந்து பருவ வயது வந்துட்ட, நம்ம திருமணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அப்பாவும் ஆசைப்படுறேன் அப்படின்னா சொல்ல முடியும். அப்படியே இவரும் அப்ரோச் பண்றாரு கோதைய. கோதை ஒரே கூட போட்டுச்சு, மாநிலக்கென்று பேச்சுப்படி வாழவில்லேன் அப்படின்னு. மனசு கட்டி வச்சாப்போ நான் செத்து போயிட்டேன், ஒரே வார்த்தை முடிஞ்சிருச்சு. நம்மளால என்ன பண்ணுவோம்? என்ன மனசு மாதிரி பேசுற, மனுஷனுக்கு கட்டி வைக்க முடியும், ஒரு மனுஷனுக்கு கட்டி வைக்க முடியும், என்னமா நீங்க பேசுற அப்படிதான் நான் சொல்லுவோம். ஆனா பெரியவங்க என்ன பண்றாரு, எப்படி பகவான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்கிறாரு. ஆனா கோவை தன்னுடைய முடிவுல ஆனால் ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. நான் யார கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னா பெருமாளை சாட்சா கண்ணனையே மாட்டேன், மாநிலத்திற்கு பேச்சுப்படி வாழவில்லை அப்படின்னு முடிவா சொல்லிட்டாங்க. சரிம்மா, உன் முடிவு பண்ணியே என்ன பண்ணுவோம், கண்ணனையே மணந்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்பா தலையிடல. நான் இப்போ காரணத்துக்கு பின்னாடி சொல்றேன். அப்பா என்ன பண்ணல, ஒன்றும் தடை சொல்லல, தலையிடல. சரின்னு சொல்லிட்டு உன்னுடைய முயற்சியை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன பண்றாங்க, கண்ணனையே மணக்க கோபிகள் என்ன விரதத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னா காத்தியாயன விரதம் அப்படின்னு ஒரு விரதத்தை மேற்கொண்டாங்க. காத்தியாயன விரதம்னு சொல்லுவாங்க. அந்த விரதத்தை யார் மேற்கொண்டிருக்கிறாங்க? கோபிகைகள் மேற்கொண்டிருக்கிறாங்க. எங்க சுவாமியுகத்துல ஆயப்பாடியில யார் மேற்கொண்டிருக்கிறாங்க? கோபிகைகள் மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த விரதத்தை கேட்டு தானும் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே விரதத்தை யார் அனுஷ்டிக்க போறாங்க? ஆண்டாள் அனுஷ்டிக்க போறாங்க. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆண்டாளுக்கு ஆயகுரம்னா என்னன்னே தெரியாது. இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பாதுகாவா தேவதாருன்னா ஆண்டாளுடைய அருள் காரணம். ஏன்னா ஆண்டாள் அந்த இடத்தை ஆயப்பாடியாக நினைத்தார். அங்க இருக்கிற வடபத்திரகாளி கோயில அந்த அம்மா அது நந்தகோபுர வீடாவே நினைச்சாங்க. அங்க இருக்கிற பெரிய குளத்தை ஆண்டாள் யமுனை நதியாக நினைத்தார். அதுதான் ஆயப்பாடி. தான் தான் கோபிகை, நான் என்ன பண்ண போறேன், கண்ணனை அடைய இந்த காத்தியாயன விரதம் இருக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணி ஆண்டாள் என்ன பண்றாங்க, தன்னுடைய ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூரே ஆயப்பாடியாக, அங்க இருக்கிற பெரிய குளத்தையே யமுனா நதியாக, அங்க இருக்கிற வடபத்திரகாளி பெருமாளையே வந்து கண்ணனாக நினைச்சு விரதம் இருக்கிறாங்க. எப்படி விரதம் இருக்கிறாங்க? நான் மட்டும்தான் இருப்பேன், யாரும் விரதம் இருக்காது அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. எல்லாரும் வாங்க, எல்லாரும் இறைவனை அடைய நோக்கம் அப்படின்னா இது நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னாங்க. பொதுநலம், தன்னலம் இல்லாத பக்தி, இறைவனை அடைய இது மார்க்கம்னு நமக்கு காட்டின ஆண்டாள் தான் மட்டும் இறைவனை அடையணும்னு நினைக்கவே இல்லை. எல்லாரும் அடையணும் இறைவனை அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி நினைச்சு ஆண்டாள் என்ன பண்றாங்க, திருவிவாள் ஆயப்பாடின்னு அவங்க தான் எங்க ஊரை ஸ்ரீவில்லிபுத்தூரை முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களையும் கோபிகான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க, ஆயப்பாடியில இருக்கிற செல்வத்தின் வாழ் மார்கழி திங்கள்ல வாங்க அப்படின்னு எல்லாரும் என்ன பண்றாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அந்த நோம்பு இருக்க கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நம்ம 30 நாள் என்ன பண்றாங்க, நோம்பு இருக்கிறாங்க. பொதுவா தான் வந்து இப்போ நம்ம சொல்ல இமிட்டேட் பண்றது அப்படின்னு ஒருத்தர் இப்போ ராமர் பேசும்போது ராமர் மாதிரியே என்ன பண்றாங்க, மேலே இமிட்டேட் பண்றாங்க. கீழே வந்து அப்படி இருப்பாங்களான்னா கிடையாது. அது இமிட்டேஷன் கொஞ்ச நேரம் தான். ஆனா குருதேவர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, பாவனை நிலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து கோபிகையாக நினைத்தால் கோபிகையாகவே மாறி விடுவது அப்படிங்கிறது தான் பாவநிலை. அந்த நிலை வந்து மெய்ப்பாடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆண்டாள் இருந்தால் தான் அதை நம்மளால சொல்ல முடியும். என்னால் சொல்லத்தான் முடியும். எனக்கு இப்போ உணர்ந்த வயசும் இல்லை பக்குவமும் எனக்கு இல்லை. அதனால ஆண்டாள் வந்து தன்னை கோபிகையாக நினைத்தது மட்டுமல்ல, கோபிகையாக மாறினாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாவநிலை. அப்படி தன்னை நினைச்சுக்கிறாங்க, மகாபாவம் அந்த மாதிரி தன்னை நினைச்சுக்கிறாங்க. எப்ப
நம்புற மாசமே அப்படிங்கிற விஷயத்த பண்றாங்க. அப்பையும் கண்ணன் வரல. அப்ப ஆண்டாளுக்கு இல்ல, அவங்க சுத்தி இருந்த தோழிகளுக்கு வருத்தமா போச்சு. ஆண்டாளுக்கு ஒரே பிடிவாதமா தான் இருக்காங்க. சுத்தி இருந்த தோழிகள் சொல்றாங்க, இது துவாபர யுகம்னா பரவாயில்ல, திரேதா யுகம்னா பரவாயில்ல, அவர் வந்து ஒரு உருவம் எடுத்து மாநில பிறவியா வந்து சீதையை கல்யாணம் பண்ணிட்டாரு. அதே மாதிரி கண்ணனா வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு? ருக்மணியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ராதையை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனாமா நீ வந்து இப்போ சிதாரூபத்துல தான் எல்லா இடத்துலயும் பகவான் இருக்காரு, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியம்மா, இது எப்படி சாத்தியம்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எங்கிட்ட ஒரு 30, அங்கிட்ட ஒரு 48, இப்படி லென்த்தா போய்கிட்டே இருக்குல்ல, அப்ப கேட்பாங்கல்ல எல்லாரும், அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, நான் ஒரு விஷயத்தை விட்டுட்டேன். எனக்காக இல்லைனாலும் என்னுடைய ஆச்சாரியரும் என்னுடைய தகப்பனாருமான பெரியாழ்வாருக்காகவாது கடவுள் வந்து என்னை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அவர் வந்து சொல்லுவார், நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ஆச்சாரியரை சரணாகதி அடையணும். யார் போய் சரணாகதி அடைகிறாங்க அப்படின்னா பெரியாழ்வார் போய் சரணாகதி அடைகிறாங்கப்பா. இந்த மாதிரி எப்படியாவது வீட்டுல அரேஞ்ச் மேரேஜ் ஒத்துக்கணும்னா என்ன பண்ணுவோம், போய் கன்வின்ஸ் பண்ணுவோம்ல. அவர் என்ன பண்ணிட்டாரு, சரிமா அவங்க வழி பாருமா அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டாரு. அப்போ போய் அப்பாவை கன்வின்ஸ் பண்றாங்க அவங்க, அப்பா எனக்கு கண்ணன் தான் வேணும், நான் இத்தனை விரதம் இருந்து முடிச்சிட்டேன், எனக்கு கண்ணன் தான் வேணும், நான் உங்களை தான் சரணாகதின்னு நம்பியிருக்கேன், அதனால என்ன பண்ணுங்க, எனக்கு எப்படியாவது கண்ணனை சேர்த்து வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவா இறைவன் நமக்காக அனுகிரகம் பண்ண
தூசாகி அது என்னன்னே தெரியாது, அந்த இடமே தெரியாம போயிடும். அடையாளத்தை மாற்றக்கூடிய ஒரே வழியில நெருப்பு. அதனாலதான் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் நெருப்புல போட்டு பொசுக்கியுமா இறைவனுடைய திருநாமம். அப்படியா சொல்றது? நான் சொல்ல, ஆண்டாள் சொல்றாங்க. ஆண்டாளே சொல்றாங்க, இறைவனை அடைந்த ஆண்டாள் இந்த வார்த்தையை சொல்லும்போது நாம் அதை மாற்ற முடியுமா? இந்த ஆண்டாளின் சரிதத்தை மட்டுமல்ல, இந்த ஆண்டாளின் பக்தியை மட்டுமல்ல, ஆண்டாளின் அறிவியல் அறிவையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். தீனால் பூசாகும் அப்படியே சொல்லியிருக்காங்களே, தீனால் பூசாகும் அப்படிங்கிறது அப்பவே அறிவியலா அவங்களுக்கு தெரிஞ்சது. இப்படி எல்லா விஷயமும் கலந்த கலவையா ஆண்டாள் இருக்கிறாங்க. காதல் அப்படிங்கிறது எப்படி ஒருத்தர் மேல இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டாள் தான் உதாரணம். எவ்வளவு விளைச்சிருந்த உதாரணம். மனிதன் மேல வந்திருக்கிற காதல் அப்படிங்கிறது வேற, ஆனா இறைவன் மேல எப்படி காதல் கொள்ளணும் அப்படிங்கிறது ஆண்டாள் கூட நம்ம கற்றுக்கணும். அப்படிப்பட்ட காதலை நமக்கு சொல்லித் தந்தவர் ஆண்டாள். தமிழையும் ஆண்டாள், நம்மையும் ஆண்டாள். இங்கே இருந்து நம்ம எல்லோர் மனங்களையும் ஆண்டு கொள்கிறாள் ஆண்டாள். இப்படிப்பட்ட இந்த சிறப்பான வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு அது மட்டும் இல்லை, இந்த ஒரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் நமக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க. எல்லோரும்